Hello, good evening. Good evening, ma'am. Good evening, ma. Thank you. So today what you are going to see என்னன்னா நேத்து நம்ம என்ன பார்த்தோம்னா என்னென்ன டாபிக் பார்த்தோம் நேத்து நம்ம சல்ஃபர் ஓசோனுடைய டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஓசோனுடைய யூசஸ் டைப்ஸ் ஆஃப் தி ரியாக்ஷன்லாம் பார்த்தோம் இல்லையா. ஓசோன் வந்து வாட்டர் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய கேட்டிருக்காங்க. இந்த லெசனில் உங்களுக்கு வந்து 18 மார்க்ஸ் வருது. அதுக்காக தான் வந்து கொஞ்சம் பார்ட் பை பார்ட்டாக நடத்தின்னு இருக்கேன். வாட்டர் பியூரிஃபிகேஷன், ஏர் பியூரிஃபிகேஷன், ரிஃபைனிங் ஆயில், ட்ரை ப்ளீச்சு, தென் வந்து இண்டஸ்ட்ரீஸில். அப்போ அலோட்ராபிஸில் வந்து அலோட்ராபின்னு என்ன சொன்னேன், சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி டிஃப்ரெண்ட் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கால்ட் தி அலோட்ராபி. சல்ஃபருடைய அலோட்ராபி பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸு: ராம்பிக்கு, மோனோக்ளினிக்கு, அமார்ஃபஸ்ஸு, பிளாஸ்டிக் சல்ஃபர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். தென் வந்து யூசஸ் வந்து மெயின்லி வந்து யூஸ் ஃபார் தி ப்ரிப்ரேஷன் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிடு, சுகர் ரிஃபைனிங்கு, கெரோசின் ஆயில், இது மாதிரிலாம் வந்து அதில் யூசஸ். இப்போ நவ் வி ஹேவ் டு மூவ் டு தி சல்ஃபியூரிக் ஆசிட். இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபருடைய நிறைய காம்பவுண்ட்ஸ் இருந்தால் கூட நம்ம வந்து மெயின்லி வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் தி சல்ஃபியூரிக் ஆசிட். ஏன்னா வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து கிங் ஆஃப் கெமிக்கல்ஸு. எல்லா ரியாக்ஷன்ஸ்க்கும் நம்ம வந்து ஆசிட் சொல்லும்போது சல்ஃபியூரிக் ஆசிட் தான் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஹெச்சிஎலோட நைட்ரிக் ஆசிடோட வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். சல்ஃபியூரிக் ஆசிட் இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஆயில் ஆஃப் இதுலேயே உங்களுக்கு இதுலேயே வந்து 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சல்ஃபியூரிக் ஆசிட் இன்னொன்று பேர் என்னென்னா ஆயில் ஆஃப் விட்ரியால். இதை தான் வந்து முன்னாடியெல்லாம் வந்து அதுக்கு பேர் வச்சுருந்தாங்க. இந்த இந்த லார்ஜ் மேனுஃபேக்சர் வந்து எந்த மெத்தடில் 2 மெத்தட் இருக்குது. லெட் சேம்பர் ப்ராசஸோ கான்டாக்ட் ப்ராசஸ் வந்து 2 ப்ராசஸ் இருக்குது. அதில் கான்டாக்ட் ப்ராசஸ் தான் வந்து மெயினாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. இதில் ஒன்றுமே இல்லை, கான்டாக்ட்னாவே வந்து 2த்தையும் வந்து சேர்க்குறது இல்லையா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறாங்கன்னா சல்ஃபர் வந்து ஏரோட ஹீட் பண்ணும்போது யூ வில் கெட் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு. இல்லைன்னா என்ன பண்ணலான்னா பைரைட்ஸ் இருக்குது இல்லையா, அயனுடைய பைரைட்ஸ் இருக்குது, அயன் பைரைட்ஸு, அதை ஆக்சிஜனோட ஹீட் பண்ணினா யூ வில் கெட் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ இந்த 2 மெத்தடில் முதல்ல வந்து யூ கேன் ப்ரிப்பேர் தி சல்ஃபர் டை ஆக்சைடு. இப்போ நம்மளோட ப்ரிப்ரேஷன் என்னது, சல்ஃபியூரிக் ஆசிட் தான் இல்லையா, சல்ஃபியூரிக் ஆசிட் தான். இப்போ நம்ம சல்ஃபர் டை ஆக்சைடு முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். தென் வந்து அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ரிப்பேர் பண்ணதில் அதில் வந்து நிறைய டஸ்ட்டு இம்ப்யூரிட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா. அது அந்த இம்ப்யூரிட்டிஸ்னால் ஆர்சனிக் காம்பவுண்ட், இது தேவையில்லாத காம்பவுண்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து முதல்ல ரிமூவ் பண்ணிடணும். அடுத்தது அந்த பியூரிஃபைடு வந்து சல்ஃபர் டை ஆக்சைடை வந்து திரும்ப என்ன பண்ணுறோம், ஆக்சிஜனோட ஹீட் பண்ணி கேட்லிஸ்ட் வெனாடியம் ஆக்சைடு வந்து யூஸ் பண்ணி கேட்லிஸ்ட் யூஸ் பண்ணி 720 கெல்வினில் பண்ணும்போது வில் கெட் வந்து SO3 சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. இப்போ வரைக்கும் வந்தது வந்து SO2லேருந்து SO3க்கு தான் மாறி இருக்கும். இன்னும் நம்ம வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணல. அப்புறமா என்ன பண்ணுறோன்னா இந்த சல்ஃபர் ட்ரை ஆக்சைடை வந்து இஸ் தென் அப்சர்வ்ட் இன் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக். இந்த SO3 கேஸ் இது இல்லையா, இதை வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் வந்து ஆசிடோட மிக்ஸ் பண்ணுறோம். அப்போ யூ வில் கெட் வந்து ஒலியம்ன்ட்டு இந்த ப்ராடக்ட் வரும், அதான் H2SO7. இதை வந்து என்ன பண்ணுறோன்னா ஒலியம்மை வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம். வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது யூ வில் கெட் தி சல்ஃபியூரிக் ஆசிட். இதுதான் வந்து கான்டாக்ட் மெத்தட். இதே உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் சல்ஃபியூரிக் ஆசிட் பை கான்டாக்ட் ப்ராசஸ். சிம்பிளானதான். சல்ஃபர் வென் ஹீட்டட் வித் தி ஆக்சிஜன் யூ வில் கெட் தி சல்ஃபர் டை ஆக்சைடு. சல்ஃபர் டை ஆக்சைடு திரும்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சல்ஃபர் டை ஆக்சைடை வந்து திரும்ப ஒன்று ஆக்சிஜனோட ஹீட் பண்ணும்போது அகெயின் யூ வில் கெட் வந்து SO3. இந்த SO3 வந்து SO3 ஆனது அதுவும் வந்து கேஸ் தான். அந்த கேஸ் வந்து கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ரியாக்ட் பண்ண வச்சோன்னா யூ வில் கெட் தி ஒலியம்னா H2SO7.
அந்த ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த ப்ராடக்ட்டில் வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணோன்னா யூ வில் கெட் தி சல்ஃபியூரிக் ஆசிட். இதான் வந்து கான்டாக்ட் மெத்தட். இதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் ஏன் நம்ம வந்து டைரெக்டாக வந்து the sulfur dioxide gas is then absorbed with concentration to form the oleum. If SO3 is directly ஏன் வந்து SO3 வந்து வாட்டரோட டிசால்வ் பண்ணாவே உங்களுக்கு வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் வரும். ஆனால் கூட வந்து முதல்ல நம்ம வந்து ஒல்லியமாக மாற்றிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து சல்ஃபியூரிக் ஆசிடை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஏன் என்னன்னா இந்த SO3 வந்து வாட்டரோட வந்து டைரெக்டாக டிசால்வ் பண்ணோன்னா கொரோசிவ் அண்ட் வந்து மிஸ்ட் ஆஃப் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் ஃபார்ம். ரொம்ப வந்து டென்ஸு ஃபியூமாக வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும். அதனால வந்து நம்ம வந்து அதை ப்ரிவெண்ட் பண்ணிவிட்டு முதல்ல ஒல்லியமாக ப்ரிப்பேர் பண்ணி அதில் வந்து வாட்டரோட வந்து ரியாக்ட் பண்ண வச்சு தென் வந்து வில் கெட் தி சல்ஃபியூரிக் ஆசிட். அதான் வந்து சல்ஃபியூரிக் ஆசிடோட ப்ரிப்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோன்னா லேப்லலாம் பார்த்துருப்பீங்க. சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து இஸ் யூஷுவலி ஏ லிக்விட். அது இது வந்து கலர்லெஸ் வந்து ஆயிலி. இது வந்து ஆயிலி வந்து லிக்விட், கலர்லெஸ் ஆயிலி லிக்விட். எப்படி இருக்கும்னா இப்போ நம்ம சன்ஃப்ளவர் ஆயில்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி வந்து கலர்லெஸ் வந்து ஆயிலி லிக்விடாக இருக்கும். இதில் மெல்ட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 283.83.5 கெல்வின். கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு சுகர் சிரப் இருக்குன்னு அதை டைல்யூட் பண்ண என்ன பண்ணுவீங்க? இப்போ உங்கள்கிட்ட வந்து திக்கான சுகர் சிரப் இருக்குது, அதை வந்து டைல்யூட் பண்ணணும், தண்ணி ஆக்கணும். அதை என்ன பண்ணுங்க, நம்ம அந்த சுகர் சிரப் மேலே வந்து தண்ணி போடுவோம் இல்லையா? அதானே நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். ஏதாவது திக்காச்சுன்னா இப்போ வீட்டில் ஏதாவது வந்து லிக்விட் வந்து திக்காச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் டைல்யூட்டாக பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி வந்து அந்த லிக்விட் மேலே தண்ணியை வந்து ஊற்றுவோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணணும்னா நம்ம வந்து ஆசிட் மேலே தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணியில தான் வந்து ஆசிடை ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆசிடை ஊற்றி நம்ம ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வந்து இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஹவ் யூ வில் வந்து ப்ரிப்பேர் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன டைரெக்டாக வந்து ஆட் வாட்டர் டு தி சல்ஃபியூரிக் ஆசிட். ஆட் வந்து வாட்டர் டு தி சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து வில் கிவ் தி டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படி எழுதக்கூடாது. வாட்டரில் தான் வந்து நம்ம சல்ஃபியூரிக் ஆசிட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபுல்லாக வந்து ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோயேன். ஸோ வந்து எப்படி வந்து டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் இப்போ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், சுகர் சிரப் இருக்கும், அதை வந்து டைல்யூட் ஆக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் மரியாம்? மேம் வாட்டர் ஆட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ வந்து நல்லா திக்கான சிரப் இருக்குது நம்மகிட்ட, அது வந்து கொஞ்சம் ரொம்ப இனிப்பாக இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், தண்ணி வந்து அப்படி ஊற்றுவோம். ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஆசிடை வந்து டைல்யூட் பண்ணதுக்காக அப்படியே வந்து ஆசிட்டில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா அதில் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட்லேருந்து டென்ஸு ஃபியூம்ஸ் வரும், நிறைய வந்து புகை மூட்டமாக வரும். அப்போ அது வந்து எஃபெக்ட் ஆகும். அப்புறமா வந்து அந்த ஊற்றும்போது தண்ணி ஊற்றும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஸ்ப்ளாஷ் ஆகும். ஆசிட் வேறு வந்து அப்படியே வந்து தெளிக்கும் இல்லையா, அது வந்து ஃபேஸ் மேலேயோ உடம்புல மேலே படும். அதுக்காக தான் வந்து நம்ம ரொம்ப வந்து சேஃப்டியாக வந்து எப்படி பண்ணோன்னா தண்ணியை வந்து எடுத்துக்கிட்டு ஆசிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி தான் பண்ணணும். இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, பியூர் சல்ஃபியூரிக் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் dissolves in water with the liberation of large amount of heat. So while preparing dilute sulfuric acid, water must not be added. பார்த்தீங்களா, வாட்டர் மஸ்ட் நாட் பி ஆடட் டு தி கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்கான், கொஞ்சம் பார்த்துங்க. வாட்டர் வந்து ஆசிடில் ஆட் பண்ணக்கூடாது, வாட்டரில் தான் வந்து ஆசிட் ஆட் பண்ணணும். கான்சன்ட்ரேட் சல்ஃபியூரிக் and it should not added to concentrated sulfuric acid. Dilute sulfuric acid is prepared by adding concentrated sulfuric acid slowly with a constant stirring to water. ஸோ வாட்டரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆசிட் போட்டு நம்ம கலக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபியூம்ஸ் எல்லாம் வந்து வெளில போகும், நம்மளுக்கு வந்து ஸ்ப்ளாஷ் ஆகாது. If water is added to the acid, the heat produced is so large that could throw out drops of sulfuric acid and burn out. இப்போ நம்ம அது மாதிரி வந்து பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக வாட்டர் ஆட் பண்ணோன்னா அதுலேருந்து என்ன ஆகும்னா டென்ஸு ஃபியூம்ஸ் வரும். அந்த ஃபியூம்ஸ் எல்லாம் வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுக்காக வந்து அவாய்ட் பண்ணதுக்காக
அதுக்காக அவாய்ட் பண்ணதுக்காக நம்ம வந்து இந்த மெத்தட் அப்ளை பண்றாங்க. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் பார்த்தீங்கன்னா, ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி நெறைய வந்து மெட்டல்ஸ வந்து ஆக்சிடைஸ் பண்ணுது. காப்பர் வந்து காப்பர் சல்ஃபேட்டா மாத்துது. ஜிங்க் வந்து ஜிங்க் சல்ஃபேட்டா மாத்துது. அதே மாரி வந்து நான் மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கார்பன் சல்ஃபரோட ரியாக்ட் ஆகி இட் வில் ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, வாட்டர். சல்ஃபர் டை ஆக்சைடு, SO2 அண்ட் வாட்டர். அதே மாரி ஆக்சிடேஷன் ஆஃப் காம்பவுண்ட். காம்பவுண்டே வந்து ஆக்சிடேஷன் பண்ணுது. இப்போ ஹைட்ரஜன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரஜன் புரோமைடோட ஆசிட் ஆட் பண்ணனா வாட்டர் SO2 அண்ட் Br2. ஹைட்ரஜனோட சல்ஃபூரிக் ஆசிட் H2O, S2 இது மாரி. தென் டீஹைட்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டீஸ். டீஹைட்ரேட்டிங்னா என்னன்னா, இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டீஹைட்ரேட்டிங்னா வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் பண்றது. அதான் வந்து டீஹைட்ரேட்டிங். இது வந்து ஒரு குட் வந்து டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். இப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலா வந்து காப்பர் சல்ஃபேட் சால்ட் வந்து ப்ளூ கலர் தான் அந்த சால்ட்டு. ஆக்சுவலா அது பார்த்தீங்கன்னா, அந்த காப்பர் சல்ஃபேட் வந்து ஒயிட் தான். அது வந்து அந்த சால்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த காப்பர் சல்ஃபேட் வந்து ஒயிட்டா தான் இருக்கும். இந்த ஒயிட் சால்ட் வந்து ஏர்ல இருக்க வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணி அது ப்ளூவா மாறிடுச்சு. இப்போ ம அந்த காப்பர் சல்ஃபேட்ல இருக்கிற அப்சர்வ் பண்ண வாட்டர் மாலிக்யூல்ஸ் ரிமூவ் பண்ணோம்னா, நம்ம கொஞ்சம் சல்ஃப்யூரிக் ஆசிட் போட்டாவே, அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகி, அந்த சால்ட் வந்து ஒயிட்டா மாறும். அதான். ஸோ வந்து இட் ஆல்சோ ரிமூவ்ஸ் வந்து வாட்டர் ஃப்ரம் தி கார்போஹைட்ரேட் லீவிங் பிஹைண்ட் பிளாக் மாஸ் ஆஃப் வந்து கார்பன். காப்பர் சல்ஃபேட் இருக்கு. அதில இருக்க 5H2 வாட்டர் மாலிக்யூல்ஸ் ரிமூவ் பண்ணணும்னா, யூ ஷுட் ஆட் வந்து கான்சன்ட்ரேட்டட் சல்ஃப்யூரிக் ஆசிட். அத வந்து ரிமூவ் பண்ணிட்டு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் பண்ணி, அந்த காப்பர் சல்ஃபேட் வந்து ஒயிட்டா மாறுது. தென் வந்து கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இந்த குளுக்கோஸ் மாலிக்யூல் இருக்கு இல்லையா? குளுக்கோஸ், சுக்ரோஸ் இது வந்து சுக்ரோஸ் மாலிக்யூல். அதே மாரி கான்சன்ட்ரேட்டட் சல்ஃப்யூரிக் ஆசிட் ஆட் பண்ணோம்னா, அத மாலிக்யூல் வந்து டீகம்போஸ் பண்ணிடும் இது. கார்பன் பிளஸ் வந்து வாட்டரா மாறுது. இப்போ யூசஸ் ஆஃப் சல்ஃப்யூரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? சல்ஃப்யூரிக் ஆசிட் வந்து இஸ் எ கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். மரியம், மரியம். Yes, ma'am. ஆ ஷேர் ஆகுது இல்லம்மா? ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது இல்லையா? Yes, இப்ப ma'am. பாரு, Share. இது ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஏன் வை வந்து சல்ஃப்யூரிக் ஆசிட் இஸ் நோன் அஸ் தி கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்? இதுக்கு ஆன்சர் குடுத்துருக்காங்க. இட் இஸ் பிராக்டிகலி யூஸ்ட் இன் எவ்ரி இண்டஸ்ட்ரி. எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயும் வந்து இந்த ஆசிட யூஸ் பண்ணாங்க. எதுக்கெல்லாம்னா, இட் இஸ் யூஸ்ட் இன் தி மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரியில, பெயிண்ட்ஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில, டிட்டர்ஜென்ட்ஸ்ல, பிளாஸ்டிக்ஸ்ல அண்ட் ஃபேப்ரிக்ஸ்ல இன்னும் போனான்னு எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரீஸ்லலாம் வந்து சல்ஃப்யூரிக் ஆசிட் யூஸ் பண்ணனால வி கால் இட் அஸ் வந்து கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். அதில் இது ஒரு கொஸ்டினாவே கேட்டிருக்கேன். வை வந்து சல்ஃப்யூரிக் ஆசிட் இஸ் கால்ட் அஸ் த கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு. அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதுடைய ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் சல்ஃபர். சல்ஃபருடைய ஆக்சிஜனும் இருக்கும், சல்ஃபூரிக் குரூப்பும் இருக்கும். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் சல்ஃபர். அப்படியே நீங்கள் தான் வந்து ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்து படிச்சுக்கணும். இதெல்லாம் அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை. இது சொல்லுங்க பார்ப்போம். இங்க பாருங்க. Write a reaction to show oxidizing property of sulfuric acid. ஒரு ரியாக்ஷன் எழுத சொல்றாங்க. ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி வந்து என்ன எழுதலாம்? இது இருக்கு இல்லையா? காப்பரோட ரியாக்ட் ஆகுது. இந்த ரியாக்ஷன் இருக்கு இல்லையா? காப்பரு ப்ளஸ் சல்ஃப்யூரிக் ஆசிடு, காப்பர் சல்ஃபேட் வாட்டர், இல்லைன்னா கார்பன் ப்ளஸ் சல்ஃப்யூரிக் ஆசிடு. இந்த ஏதாவது வந்து இந்த ஆ, மொத்தம் வந்து 7 ரியாக்ஷன் இருக்கு இல்லையா? அந்த ரியாக்ஷன்ல ஏதாவது வந்து ஒரு 1 ரியாக்ஷன் எடுத்தா போதும். டீஹைட்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சல்ஃப்யூரிக் ஆசிட்க்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, காப்பர் சல்ஃபேட் இருக்கு இல்லையா? காப்பர் சல்ஃபேட்ல இருக்கிற 5 வாட்டர் மாலிக்யூல் வந்து ரிமூவ் பண்ணுனா, நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃப்யூரிக் ஆசிட் போட்டோம்னாவே, அது வந்து வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் பண்ணி, அ காப்பர் சல்ஃபேட் வந்து ஒயிட் கலர் அதுடைய ஒரிஜினல் கலர கொண்டு வந்துரும். ஸோ காப்பர் சல்ஃபேட் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா அது ஒயிட் கலர் தான். இப்ப நம்ம வந்து அந்த சால்ட்ட வந்து நம்ம ஓப்பனா வைக்கும்போது, ஏர்ல இருக்கிற அட்மாஸ்பியர் அந்த மாய்ஸ்சர் ஏர வந்து அந்த ஏர்ல இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ் அப்சர்வ் பண்ணி, அது ப்ளூ கலரா மாறியிருக்கு. ஆ அப்ப அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் தான் அதுக்கு வந்து கலருக்கு வந்து காரணம். ஸோ அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம்னா, ஒண்ணு ஹீட்டிங் பண்ணலாம். இல்லன்னா நம்ம என்ன பண்ணலாம், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃப்யூரிக் ஆசிட் கொஞ்சம் போட்டா கூட வந்து அதில இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடும்.
இதுதான் வந்து உங்களுக்கு டீஹைட்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டி. ஆக்ஸி ஆசிட்ஸ் ஆஃப் வந்து சல்ஃபர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, in the manufacture of sulfuric acid by contact process, SO3 is dissolved in concentrated sulfuric acid and not in water. Why? இங்கே இது வந்து நான் சொன்னேன்ல இந்த ஸ்டெப்பு, ஏன் வந்து SO3 வந்து முதல்ல வந்து கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடில் டிசால்வ் பண்ணி ஒல்லியம் அந்த ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு அந்த ப்ராடக்டை தான் வந்து நம்ம வாட்டரோட டிசால்வ் பண்ணுறோம். அதுதான் ஏன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கும் பாருங்கள் இந்த ஆன்சர்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள், கான்டாக்ட் ப்ராசஸில் இருக்கு இல்லையா, கான்டாக்ட் ப்ராசஸ் படித்தோம் இல்லையா இந்த இடத்துல. The sulfur trioxide gas is then absorbed in the concentrated sulfuric acid to form oleum. If வந்து SO3 is directly dissolved in water, directly நம்ம வந்து தண்ணியில் டிசால்வ் பண்ணால் கூட சல்ஃபூரிக் ஆசிட் வரும். அது மாதிரி பண்ணக்கூடாது. முதல்ல ஒல்லியமாக வந்து ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு தான் வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து டைரெக்டாக வந்து அந்த SO3 வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணுனா என்ன நடக்கும்னா, a highly corrosive mist of sulfuric acid is formed. ஒரு அப்படியே வந்து புகையாக வந்து ரொம்ப புகோட்டமாக வந்து அந்த ஆசிடுடைய புகை வந்து வெளில வந்து கரோசினா அது காரத்தன்மையுடைய ஆசிட். அது ஆசிடோட புகைலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வந்து மூச்சு திணறி விட்டுடும். ஒரு சிலர் வந்து டெத்தையும் வந்து ஆக்கி விட்டுடும். அதனால அந்த ஆசிட் கேஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து டேஞ்சரஸ் இது. ஸோ அதுக்காக அந்த ப்ரிவென்ட் பண்ணதுக்காக தான் முதல்ல நம்ம வந்து ஒல்லியமாக வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணி அப்புறமா வந்து சல்ஃபூரிக் ஆசிட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரைட் தி ரியாக்ஷன் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் த கேட்டலிஸ்ட் இன் த கான்டாக்ட் ப்ராசஸ். எந்த SO2 வந்து SO3 மாற்றத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ரியாக்ஷனை கேட்குறாங்க. கான்டாக்ட் ப்ராசஸில் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுற அந்த ரியாக்ஷன் இங்கே இருக்கு பாருங்க. SO2 + O2 gives V2O5 gives வந்து SO3. இதை வந்து இந்த ப்ராசஸ் தான் வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. நெக்ஸ்ட் புரிஞ்சுதாமா? மரியம் சொல்லுங்க பாப்போம், இதுக்கு என்ன ஆன்சர் எழுதுங்க? ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட்க்கு எந்த ரியாக்ஷன் எழுதுங்க? ஹலோ, ஆக்சிடைஸ் சொல்லுங்க. ஆக்சிடைசிங் இந்த டீஹைட்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட்க்கு எந்த ரியாக்ஷன் எழுதுங்க? புக் இருக்கா இல்லையா உங்கள்கிட்ட? காப்பர் சல்ஃபேட். வெரி குட். காப்பர் சல்ஃபேட் H2O 5H2O இருக்கு இல்லையா, அந்த ரியாக்ஷன் எழுதுங்க. வெரி குட். நெக்ஸ்ட், in the manufacture of sulfuric acid by contact process, SO3 is dissolved in concentrated sulfuric acid and not in water. Why? இதுக்கு ஆன்சர் எங்க இருக்கு? Ma'am, a highly corrosive mist of sulfuric acid is formed. That is one. Very good. That's the correct answer. Write the reaction that takes place in the presence of catalyst in the contact process. இந்த கான்டாக்ட் ப்ராசஸில் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ண அந்த ரியாக்ஷனை கேட்குறாங்க. எந்த ரியாக்ஷன் எழுதுங்க? எந்த ரியாக்ஷன் வரும்? சொல்லுங்க. SO2 + வந்து O2 gives SO3 using the vanadium யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த ரியாக்ஷன் இங்கே இருக்கு பாருங்க. SO2 + O2 gives in the presence of vanadium. vanadium தான் வந்து கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா, ஒரு ஸ்பீட் அப் பண்ணுற ரியாக்ஷன் அது. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? நெக்ஸ்ட், இப்போ நம்ம இந்த நான் கேட்க கொஸ்டின், how will you prepare dilute sulfuric acid? எப்படி வந்து நீங்கள் இஃப் யூ given concentrated sulfuric acid, how will you prepare dilute sulfuric acid? இது ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. எப்படி சொல்லுங்க பார்ப்போம். வாட் இஸ் த மெத்தட் யூ ஹேவ் டு ஃபாலோ? சொல்லுங்க மரியம். ஹலோ, ஹலோ. Ma'am, waterல sulfuric acid ஸ்லோவா ஆட் பண்ணி ஸ்டிர் பண்ணுங்க. வெரி குட், வெரி குட். இதுதான் நீங்கள் இதான் வந்து சொல்லணும். ஸோ யூ ஷுட் ஆட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் ட்ராப் பை ட்ராப் அண்ட் சேம் டைம் இப்போ வந்து கான்ஸ்டன்ட் வந்து ஸ்டெரிங் கலக்கிட்டே இருக்கணும்.
ஏன்னா உங்களுக்கு வந்து அது மாதிரி இஸ் இட் பாசிபிள் டு ஆட் வாட்டர் டு தி சல்ஃபியூரிக் ஆசிட்? No, ma'am. Can add? No. Yeah. What happened if you add water to the sulfuric acid? Ma'am, அது மாதிரி highly ஆட் பண்ண corrosive mist will happen. வெரி குட். ஸோ வந்து ஸ்பிளாஷஸ் எல்லாம் வரும் இல்லையா? சம்டைம் த ஆசிட் will வந்து ஸ்பிளாஷ் அவுட் இன் தி ஃபேஸ். இட் வில் காஸ் வந்து இன்ஜுரி. வேணா கூட உங்களுக்கு ஆசிட் கொஞ்சம் பட்டாவே நான் அப்புறம் இதாகும் இல்லையா, பாயில்ஸ் வரும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் பார்த்து அது பண்ணும். நெக்ஸ்ட் நவ் வந்து இப்போ இதெல்லாம் பார்த்தது நம்ம 16th குரூப்புடைய எலிமெண்ட். 16th குரூப்போட எலிமெண்ட் வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன 16th குரூப்பில் இருக்க எலிமெண்ட்டு? ஆக்சிஜனு என்னென்ன இருக்குது அந்த குரூப்பில்? 16th குரூப்போட எலிமெண்ட்ஸு ஆக்சிஜன், சல்ஃபர், வேறு செலூனியம், டெல்லூரியம், பொலோனியம் அப்படின்ட்டு 5 எலிமெண்ட் இருக்குது. அதில் எது இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்டாக பார்த்தோம்? ஆக்சிஜனும் சல்ஃபர். இவங்க தான் வந்து ஹைலைட்டாக இருக்காங்க. இந்த 2 எலிமெண்ட்டு இவங்களோட காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம். ஆக்சிஜனில் மெயினான காம்பவுண்ட் வந்து ஓசோனை பற்றி பார்த்தோம். O2 ஆக்சிஜன் கேஸை பார்த்தோம். சல்ஃபரில் பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிடு, SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு. இது ரெண்டுத்தையும் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து வில் மூவ் ஆன் டு தி 17th குரூப். 16th குரூப் வந்து ஆக்சிஜன் ஃபேமிலி. இப்போ 17th குரூப் வந்து ஹாலஜன்ஸ். ஹாலஜன்ஸ் எதுனா குளோரின், ஃப்ளோரின், புரோமின், அயோடின் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து ஹாலஜன்ஸ். ஹாலஜன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அட்டாமிக் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட்டில் வந்து தே ஹவ் காட் வந்து 7 எலக்ட்ரான்ஸ். இப்போ ஆக்டேட் அட்டன் பண்ணதுக்கு இவங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் தேவை? 1 electron. 1 எலக்ட்ரான். ஸோ அதுக்காக வந்து ஸோ யாராவது வந்து கொடுக்குறவங்க இருக்காங்க. இப்போ சோடியம் வந்து குளோரைடு இருக்கு இல்லையா, ஏன் வந்து இந்த குளோரின் வந்து சோடியமோட ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னா, சோடியமுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் தேவையில்லை இல்லையா. அவனுடைய அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 11. 2, எப்படிமா பிரிப்பீங்க 11? 2,8,1. 1 இல்லையா. இப்போ அவனுக்கு வந்து அவுட்டர் மோஸ்ட் ரிங்கில் வந்து 8 எலக்ட்ரான் வரணும்னா 7 எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் பண்ணும். அது பாசிபிள் இல்லை. 1 இல்லைன்னா 2 தான் வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். அதுக்கு போய் 7 எலக்ட்ரான் எல்லாம் வந்து ஒரு ஆட்டம்ல வந்து ஆட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போது இப்போ அனதர் வே என்ன பண்ணலாம், தன்னுடைய அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வந்து யாருக்காவது கொடுத்துட்டான்னா, இப்போ 2வது ஷெல் அவனுக்கு என்ன வந்துடுது, 8 வந்துடுது இல்லையா. 2,8 வந்துடுது இல்லையா. அப்போ ஆக்டேட் வந்து அட்டன் பண்ணிடுறான். ஸோ அதுக்காக இந்த குளோரினுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் தேவை டு அட்டைன் தி ஆக்டேட். ஸோ அதுக்காக வந்து இட் வில் வந்து கோ டுவர்ட்ஸ் தி சோடியம் கிட்ட போயிட்டு அவனுக்கு தேவையில்லாத எலக்ட்ரானை இவன் வாங்கிட்டு 2 பேரை வந்து ஆக்டேட்டை அட்டன் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக தான் என்ன காரணம், குளோரின் வந்து எப்போவுமே சோடியமோட இருக்குது. அதான் இதுதான் வந்து காரணம். இப்போ அந்த இதில் வந்து அந்த சீரீஸில் இப்போ ஹாலஜன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஹாலஜன்ஸில் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட். சம்டைம்ஸ் வந்து ஹாலஜனே கூட வந்து கம்பைன் பண்ணி காம்பவுண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து அதுவும் இருக்குது, இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட். ஸோ இதில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் குரூப் 17 வந்து ஆர் நான் மெட்டாலிக். இப்போ நம்ம 16th குரூப்பில் ஒன்று வந்து நான் மெட்டல் இருந்தது, சல்ஃபரும் ஆக்சிஜனும் நான் மெட்டலாக இருந்தது, டெலூரியமோ செலீனியமோ மெட்டலாக செமி கண்டக்டர்ஸாக இருந்தது, பொலோனியம் வந்து மெட்டலாக இருந்தது. ஸோ நான் மெட்டல், செமிகண்டக்டரு, மெட்டல் அது மாதிரி கூட வந்து மிக்ஸ் ஆகிருக்கிற இது மாதிரி இருக்கிற குரூப் கூட இருக்குது. ஆனால் இந்த குரூப் பார்த்திங்கன்னா இந்த 17th குரூப் எலிமெண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து நான் மெட்டலாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நான் மெட்டல், எல்லாமே கேஸாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா all members of group 17 are non-metallic. Although there is a usual increase in the metallic character with increasing atomic number, example dipyridine iodine nitrate can be written as like this as part of the complex. Fluorine இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அயோடின், ஃப்ளோரின் அண்ட் குளோரின் இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து அயோடின் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. இப்போ ப்ளஸ்ஸாக இருந்தால் அது வந்து மெட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கூட வந்து அந்த அந்த ஒருத்தனை வச்சுக்கிட்டு வந்து மற்றவங்களாம் வந்து சொல்ல முடியாது. அதனால் டோட்டலாகவே அது வந்து எல்லாமே வந்து நான் மெட்டல் தான். ஃப்ளோரின் அண்ட் குளோரின் வந்து கேஸஸாக இருக்குது. அந்த இதில் இருக்குல்லையே, அந்த குரூப்பில் இருக்கிறதுல குளோரினோ கேஸஸாக இருக்குது. புரோமின் வந்து ஓலட்டைல் லிக்விட். ஓலட்டைல் லிக்விட்னு என்னம்மா சொன்னேன் நான்? வாட்ஸ் த மீனிங் ஆஃப் ஓலட்டைல்? Vaporize. வேப்பரைஸ். ஸோ வந்து ஈஸியாக வந்து இந்த புரோமின் வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து புரோமின் வந்து புரோமின் வந்து லிக்விடாக தான் இருக்கும். லிக்விடாக ஓலட்டைல் லிக்விடாக இருக்குது. அண்ட் அயோடின் இஸ் எ டார்க் ஷைனி கலர்ட் சாலிட். அயோடின் பார்த்தோன்னா வந்து சாலிடாக இருக்குது. ஸோ இவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் வந்து மாறி இருக்குது. குளோரினோ
ஃப்ளோரினோ கேஸஸாக இருக்குது. அப்புறமா புரோமின் வந்து லிக்விடாக இருக்குது. தென் வந்து அயோடின் வந்து சாலிடாக இருக்குது. இப்போ வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஹாலஜன் ஃபேமிலி. இது வந்து ஆஸ்டர்டைன்ட்டு ஒரு அதுவும் வந்து அந்த அந்த குரூப்பில் தான் ஆட் ஆகுது. இது வந்து ரேடியோ ஆக்டிவாக இருக்குது. வெரி ஷார்ட் லிவ்னா சும்மா அந்த எலிமெண்ட் வந்து உடனே உடனே வந்து என்ன ஆகும்னா வேறு விதமாக மாறிடும். அது ஸ்டேபிளாக இருக்காது. இப்போ குளோரின் கேஸ்னால் Cl2 வந்து கேஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஆனால் இது வந்து ஆஸ்டர்டைன் வந்து ரேடியோ ஆக்டிவ்னால வந்து அது என்ன ஆகும்னா இது டீகம்போஸ் ஆகிட்டே இருக்கும். வாட் லிட்டில் கெமிஸ்ட்ரி தட் ஹஸ் பின் கேர்ட் அவுட் வித் திஸ் எலிமெண்ட் அஸ் ட்ரேசர் டெக்னிக் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து in these elements can enter into chemical common and complete their octets by gaining one electron to form the one vacant ion. அதாவது எல்லாமே வந்து தன்னுடைய ஒரு எலக்ட்ரான்ஸை வாங்கி F-Cl-L by forming one covalent bond. வேற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வந்து F2 குளோரின் எல்லாம் Cl2 இருக்கு இல்லையா, அப்போ இவங்க வந்து ஷேரிங் பண்ணி கோவலன்ட் பாண்ட்னா ஷேரிங் பண்ணி ரெண்டு பக்கம் வந்து ஷேரிங் பண்ணி தன்னுடைய ஆக்டேட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறாங்க. இப்போ ஷேரிங் கூட பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம், இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூட எலக்ட்ரானை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹைட்ரைட்ஸோடு வந்து சேர்ந்து ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு, ஹைட்ரஜன் குளோரைடு, ஹைட்ரஜன் புரோமைடு, ஹைட்ரஜன் அயோடைடு அது மாதிரிலாம் வந்து ஃபார்ம் பண்ணுது. பிகாஸ் குளோரின், புரோமின் அண்ட் அயோடின் ஹேவ் வெரி ஈஸிலி அசசபிள் டி ஆர்பிட்டல்ஸ். அன்றைக்கே பார்த்தோம் இல்லையா, அந்த டி வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் வந்து இந்த ஆட்டம்க்கெல்லாம் இருக்கனால இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் 2s2 ஃப்ளோரினுக்கு இல்லை. குளோரின் பார்த்தீங்கன்னா 3p5க்கு அடுத்தது 3d வரணும் இல்லையா, வந்து டி ஆர்பிட்டல்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி புரோமின்க்கும் வந்து 4d இருக்குது. அயோடினுக்கு பார்த்தீங்கன்னா 5d இருக்குது. ஆஸ்டட்டினுக்கும் வந்து 6d இருக்குது. ஸோ இவங்க வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் வந்து இருக்கனால இவங்க வந்து வேரியபிள் வேலன்சி காமிக்கிறாங்க. வேரியபிள் வேலன்சின்னா என்னது, -1 இல்லாமல் -5 நிறைய வந்து வேலன்சிஸ் வந்து காமிக்கும். +5 ப்ளஸ் 2 1 2 இல்லாமல் 3 4 5 அப்படின்ட்டு வேரியபிள் வேலன்சி வந்து இந்த ஷோயிங். இங்கே பார்த்துங்க அயோடின் காமிங்க இங்கே கொடுக்குற மாதிரி in which the octet of electrons is expanded. For instance, இப்போ அயோடின் பார்த்தீங்கன்னா வந்து 1 3 5 7 ரெஸ்பெக்டிவ்லி இந்த காம்பவுண்ட்ஸ் இது மாதிரி 1 3 5 7 வந்து வேலன்ஸ் இருக்குன்ட்டு எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் ஃபார்ம் பண்ண காம்பவுண்ட்லேருந்து தெரிஞ்சிருக்கு. ICl3, IF6, IF7. ஸோ அந்த காம்பவுண்ட் வந்து அதோட வேரியபிள் வேலன்ஸு நம்ம பார்க்கலாம். லைக் நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, அந்த குரூப்பில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, நம்ம ஆல்ரெடி வந்து எல்லாத்துலேயும் படிச்சிருக்கோம். இப்போ ஆக்சிஜன் வந்து அந்த குரூப்பில் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எந்த வேல பாண்டில். ஸோ வந்து ஆக்சிஜனுக்கு மட்டும்தான் வந்து டபுள் பாண்ட் இருக்குது. மற்ற எல்லா அந்த குரூப்பில் இருக்க கீழே இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து என்னவாக இருக்குது, சிங்கிள் பாண்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து ஆக்சிஜன் மட்டும்தான் வந்து கேஸாக இருக்குது. மற்றதெல்லாம் வந்து இதுவாக இருக்குது, சாலிடாக லிக்விடாக இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து அந்த குரூப்லேயே வந்து இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேரக்டரில் இருக்கும். அதே மாதிரி இந்த 17th குரூப்பில் வந்து எந்த எலிமெண்ட் ஃபஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்குன்னா ஃப்ளோரின். இப்போ அவன் பாரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் பாரு. Like nitrogen and oxygen, the first members of 15 respectively, fluorine cannot expand its octet. It has restricted to a covalency 1. ஸோ மற்ற அந்த கீழே இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா இப்போ அயோடின் பார்த்தாவே வந்து டிஃப்ரெண்ட் வேரியபிள் வேலன்ஸ் எல்லாம் இருக்குது, 3 5 எல்லாம் இருக்குது. இவன் வந்து ஃப்ளோரின் வந்து அது மாதிரி தன்னுடைய வேலன்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணல, வெறும் வந்து 1ஓடவே நிற்கிறான். ஸோ -1 தான் அதுவே அவனோட வேலன்ஸே வந்து -1 1. மற்ற அது கீழே இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேரியபிள் வேலன்ஸ் இருக்குது. அடுத்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி அயோடின். அடுத்து இந்த மாலிகுல்ஸ் ஆஃப் தி ஹாலஜன்ஸ் ஆர் டை அட்டாமிக். எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஎல் வந்து தனியாக சிங்கிள் ஆட்டாமே இல்லாமல் இன்னொன்று குளோரினோட சேர்ந்து Cl2 குளோரின் கேஸ், அயோடின் கேஸ் அது மாதிரி வந்து டை அட்டாமிக் ரெண்டாக வந்து இருக்குது. இப்போ ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இல்லாமல் O2ஆக இருக்குது, இல்லைன்னா O3ஆக இருக்குது. அதே மாதிரி வந்து molecules of halogens are diatomic with only weak van der Waals forces operating between the individual molecules. However, in the case of iodine, these forces are sufficiently strong to bind the iodine molecules into a three-dimensional lattice. This structure is easily broken down on heating, and in fact, iodine sublime that வந்து 1 atmospheric pressure if is formed வந்து gently. இப்போ வந்து அயோடின் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான
மாலிகுல்ஸ் இது வந்து பிளேன் ஆஃப் பேப்பர். பிளேன் ஆஃப் பேப்பர்ல எப்படி இருக்குமோ அது மாரி வந்து மாலிகுல்ஸ் பிலோ அண்ட் வந்து அபோவ் தி பிளேன் ஆஃப் பேப்பர்ல வந்து இப்படி இருக்கு பாருங்க. இந்த பேப்பர் வந்து கீழ இருக்கு. அபோவ் தி பேப்பரும், பிலோ தி பேப்பரும் இந்த அயோடின் மாலிகுல்ஸ் இருக்க மாரி வந்து ஷேப் காமிச்சிருக்காங்க. சப்ளைம்ஸ்னா என்னன்னா, அயோடின் வந்து நம்ப கேஸா மாத்தி, திரும்ப கூல் பண்ணி நம்ப வந்து அயோடினா மாத்திக்கலாம். அயோடின் வந்து அயோடின் கேஸ வந்து என்ன பண்ணலாம், கூல் பண்ணோம்னா, திருப்ப அகைன் யூ வில் கெட் தி கேஸ். இப்போ இது இருக்கு இல்லையா, கற்பூரம் இருக்கு இல்லையா, கற்பூர புகையெல்லாம் நம்ம வந்து கூல் பண்ணோம்னா, அகைன் யூ வில் கெட் தி கேம்ஃபர். அந்த கற்பூரம் வந்து திருப்ப கிடைக்கணும். அதே மாரி அயோடின் கேஸ கூல் பண்ணணும்னா, சப்ளிமேஷன் சொல்றோம் இல்லையா, சப்ளிமேஷன்னா டைரக்ட்லி சாலிட் டூ கேஸா மாறுறது தான் வந்து சப்ளிமேஷன். அதே மாரி அயோடின் சாலிட் இருக்கு. இது வந்து டைரக்ட்டா வந்து கேஸா மாறும். அந்த வேப்பர்ஸ் வந்து கூல் பண்ணணும். அகைன் யூ வில் கெட் தி அயோடின். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அக்கரன்ஸ். அக்கரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரின் அண்ட் குளோரின் ஆர் ஃபேரிங்லி அபண்டன்ட். ஏன்னா ஃப்ளோரின் கேஸும், குளோரின் கேஸ் எல்லாம் வந்து இந்த ப்ளீச்சிங் பவுடர்ல இருக்கட்டும், இதில வந்து ஃப்ளோரினும் குளோரின் வந்து ஃபேரிங்லி அபண்டன்ட். புரோமின் அண்ட் அயோடின் வந்து லெஸ் ஸோ. Fluorine is present mainly in the insoluble fluorides of calcium, calcium fluoride, creolite, fluorspar. இதுலலாம் வந்து உங்களுக்கு ஃப்ளோரின் வந்து அதிகமா இருக்கு. இதெல்லாம் ஓர் தானே. ஓர்னா தாது பொருள்கள் சொல்றாங்க இல்லையா? மண்ல, ராக்லலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மெட்டீரியல்ல அந்த ஓர்ஸ்லலாம் வந்து இந்த ஃப்ளோரின் வந்து அதிகமா வந்து மிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்கு ஃப்ளோரின். சீ வாட்டர் கன்டெயின்ஸ் தி குளோரைட்ஸ். இப்ப நம்ம தண்ணி இருக்கு இல்லையா? சோடியம் குளோரைட் சீ வாட்டர்ல என்ன உப்பு இருக்கு இல்லையா? அதுல உங்களுக்கு என்ன இருக்கு? சோடியம் குளோரைட், குளோரின் இருக்கு இல்லையா? ஸோ சீ வாட்டர்லலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குளோரைட்ஸ் இருக்கு. புரோமைட்ஸ் அண்ட் அயோடைட்ஸ் ஆஃப் சோடியம், பொட்டாசியம், magnesium, calcium. So the deposits of dried up seas contain this compound, mainly the chloride. For example, sodium chloride. அதான் வந்து உப்பு எடுக்குறாங்க இல்லையா? சீ வாட்டர் வந்து எவாப்ரேட் பண்ணனா யூ வில் கெட் பேக் யுவர் சோடியம் குளோரைடு, உப்பு குளோரின். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த குளோரின் வந்து ஈஸிலி அவைலபிள். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரின் அண்ட் குளோரின். அந்த ஹாலஜன்ஸில் இருக்கிற குரூப்பில் ஃப்ளோரின் குளோரினுடையது ரியாக்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். மற்றதெல்லாம் வந்து அயோடின்லாம் எதுவுமே இல்லை இதில். ஃப்ளோரின் அண்ட் குளோரின் ஆர் தி ஃபர்ஸ்ட் டூ மெம்பர். அந்த குரூப்பில் வந்து முதல்ல இருக்கவர் வந்து ஃப்ளோரின், அது கீழே இருக்கிறது குளோரின். ஃப்ளோரின் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னு என்ன சொன்னேன் நான்? வாட் யூ மீன் பை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி? Ma'am, ability to attract the shared benefit. ஆ. இப்போ நம்ம வந்து குளோரின்னு இப்போ HCF இருக்கு. இதில வந்து என்ன ஆகும்? ஃப்ளோரின் வந்து ரொம்ப ஹைலி வந்து எலக்ட்ரோநெகட்டிவ். அப்டின்னா என்னது? உடனே வந்து ஆட்டம்கிட்ட எலக்ட்ரான் வந்து ஷேர் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ற கெப்பாசிட்டி ஃப்ளோரின்க்கு. அதே வந்து குளோரின் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அதோடைய ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும். ஏன்னா, இவனுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டியோட வேல்யூ வந்து அதிகமா இருக்கு. அதான் வந்து அந்த ஹாலஜன்ஸ்லயே ஃப்ளோரின் தான் வந்து ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். ஏன்னா, இது வந்து ஸ்மால் ஆட்டமா இருக்காரு. அட்டாமிக் நம்பரே பார்த்தீங்கன்னா 9 தான் இதுக்கு. Most electronegative. In this section, we shall briefly learn about the fluorine and chlorine and study in some detail about the hydrogen halides, oxides and oxyacids and the interhalogen compound. ஸோ எங்களுடைய ஃப்ளோரின் குளோரினுடைய இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட். இப்போ முதல்ல வந்து ஃப்ளோரின் பார்க்கலாம். ஃப்ளோரின் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் டு ப்ரிப்பேர் ஓவிங் டு இட்ஸ் ஹைலி ரியாக்டிவ் நேச்சர். இப்போ பார்த்தோன்னா அந்த குரூப்லேயே வந்து ஃப்ளோரின் வந்து ஹைலி ரியாக்டிவ் அது. ஸோ இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ரொம்ப அப்போ நம்ம வந்து எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் கெமிக்கல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஹென்ஸ் வந்து cannot பி ப்ரிப்பேர்ட் பை ஆக்சிடேஷன் ஆஃப் ஃப்ளோரைட் ஹேன்ஸ். ஸோ டைரெக்டாக நம்ம வந்து ஹெச்எஃப்லேருந்து எடுக்க முடியாது. ப்ரிப்பேர்ட் பை தி எலக்ட்ராலிசிஸ். எலக்ட்ராலிசிஸ்னால் என்னது? கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். இதில் பொட்டாசியம் ஹைட்ரஜன் ஃப்ளோரைடில் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அதில் வந்து ஃப்ளோரின் தனியாக கேஸ் வந்து ஃப்ளோரின் கேஸும் ஹைட்ரஜன் ஃப்ளோரைடு அண்டர்கோஸ் எலக்ட்ராலிட்டிக் டிசோசியேஷன் ஆகி உங்களுக்கு வந்து அதுலேருந்து ஃப்ளோரின் கேஸ் தனியாக ஹைட்ரஜன் கேஸ் வந்து தனித்தனியாக வந்து நம்ம வந்து ஒப்டெயின் பண்ணிக்கலாம். ஃப்ளோரின் கேஸ் ஒப்டெயின் வந்து இஸ் கண்டாமினேட்டட் வித் ஹைட்ரஜன் ஃப்ளோரைடு. இதில் கிடைச்ச வந்து ஃப்ளோரின் கேஸ் வந்து கண்டாமினேட்டட்னா என்னது? வேறு ஏதாவது வந்து இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து ஹைட்ரஜன் ஃப்ளோரைடு கொஞ்சம் வந்து மிக்ஸாக இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறோன்னா பை பாசிங் அந்த கேஸை வந்து என்ன பண்ணுறோம்? சாலிட் ஹைட்ரஜன் சாலிடு சோடியம் ஃப்ளோரைடோட சோ
சோடியம் ஃப்ளோரைடு இருக்குல்ல அந்த காம்பவுண்ட்லேருந்து அந்த கேஸை பாஸ் பண்ணோன்னா அதில் இருக்கிற ஹைட்ரஜன் ஃப்ளோரைடை ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ளோரின் வந்து இட்ஸ் எ பெயில் எல்லோ கேஸ். பெயில் எல்லோ கேஸ் தான் வந்து ரொம்ப வந்து மஞ்சளில் வந்து லைட்டாக இருக்கு இல்லையா அந்த லைட்டு எல்லோ சொல்கிறோம் இல்லையா அது விச் வந்து ஃபியூம்ஸ் இன் வந்து ஏர். F2+ வந்து வாட்டர் ஹைட்ரஜன் ஃப்ளோரைடு அண்ட் வந்து O2. Fluorine is highly reactive. It combines with various metals and non-metals to form fluorides. ஸோ இது வந்து ஹைலி ரியாக்டிவ் இருக்கனால நிறைய மெட்டலோடலாம் வந்து கம்பைன் பண்ணி நான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக யூஸ் ஆகுது. பாருங்கள் எக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா எக்ஸ் வந்து குளோரினோடும் எல்லாம் அயோடினோடும் சேர்ந்து லைக் திஸ் வந்து இட் இஸ் ஏபிள் டு ஃபார்ம். Fluorine is widely used in the preparation of the fluorinated hydrocarbons, which is turned for find various uses in the industry. Fluorinated hydrocarbon chlorofluorocarbon சொல்றோம் இல்லையா chlorofluorocarbon CFC. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து குளோரோ கார்பன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குளோரோ கார்பன் சிஎஃப்சி அப்படின்ட்டு. இதோட எஃபெக்ட் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? சிஎஃப்சி மரியம்? Depletion of ozone layer. வெரி குட் மாஷால்லா, வெரி குட். அந்த வந்து டிப்ளீஷன் ஆஃப் அப்படின்னா அது டிப்ளீஷன் ஆஃப் ஓசோன் லேயரு. இது எங்கே யூஸ் பண்ணாங்க முன்னாடி எல்லாம் சிஎஃப்சி? Refrigerants. ரெஃப்ரிஜரண்ட்ஸில் வந்து வெரி குட். இது வந்து ரெஃப்ரிஜரண்ட்ஸ்லாம் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுவாங்க, ஏசியில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த பொருள் வந்து பேன் பண்ணிட்டாங்க. இந்த கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சிஎஃப்சி இருக்குல்ல அது வந்து சிஎஃப்சினா இந்த ஃப்ளோரோ. ஸோ வந்து இது மாதிரி வந்து தன்னோட ஹாலஜன்ஸோட கம்பைன் பண்ணி கார்பனோட கம்பைன் பண்ணி இது மாதிரி வந்து ப்ராடக்ட் கொடுக்கும் சிஎஃப்சி அப்படின்னு ப்ராடக்ட். இது வந்து கூலிங்காக வந்து யூஸ் பண்ணாங்க இந்த ப்ராடக்ட் இந்த இது. ஆனால் வந்து இது பார்த்திங்கன்னா வந்து ஓசோன் வந்து ஹோல் ஆகிறதுக்கு இதுதான் காரணம்ன்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்ட பிறகு இது வந்து பேன் பண்ண சிஎஃப்சி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ஓசோன் கேஸில் போயிட்டு ஓசோனோட வந்து ரியாக்ட் ஆகி அந்த ஓசோன் கேஸ் தானே அது. இந்த சிஎஃப்சி காம்பவுண்ட் வந்து அந்த ஓசோனோட கேஸோட ரியாக்ட் ஆகி ஓசோனுடைய இது கண்டென்ட் வந்து கம்மி பண்ணிட்டே இருக்குது. அது பர்சன்டேஜ் வந்து என்னது நிறைய ஓசோனோட ரியாக்ட் ஆகி அந்த ஓசோனோட கேஸுடைய பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகும்? அந்த ஓசோன் லேயரு ரொம்ப தின் ஆகிடும் இல்லையா? தின் ஆனோன்னா அப்போ வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து ஈஸியாக வந்து ஹோல்ஸ் வந்து ஈஸியாக க்ரியேட் ஆகிடும் இல்லையா? தின்னாச்சுன்னா ஓசோன் லேயர் தின்னாச்சுன்னா ஹோல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரியேட் ஆகிடும். அப்போ அது வழியாக வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து பாஸ் ஆச்சுன்னா குளோபல் வார்மிங் வந்து இன்னும் வந்து சிவியராக இருக்கும். நிறைய ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வந்து வரத்துக்கு வந்து நிறைய டிசீஸ் வரலாம். அதுக்காக தான் வந்து அந்த அந்த பொருளை வந்து பிளான் பண்ண. ஸோ அந்த சிஎஃப்சியோ இதில் தான் ஃப்ளோரினில் தான் வந்து தயாரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளோரினும் பார்த்தீங்கன்னா இஸ் ப்ரிப்பேர்ட் பை த ஆக்சிடேஷன் ஆஃப் வந்து குளோரைட்ஸ் பை ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி MnO2 KMnO4 இது மாதிரி யூஸ் பண்ணி குளோரின் கேஸ் வந்து தயாரிக்கிறாங்க. ஆன் அ லார்ஜ் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா குளோரின் இஸ் ஒப்டெயின்ட் ஆஸ் எ பை ப்ராடக்ட் இந்த எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் சோடியம் குளோரைட். இதே மாதிரி வந்து சோடியம் குளோரைடு உப்பு தண்ணியிலேருந்து ஈஸியாக அதே மாதிரி எலக்ட்ராலிசிஸ் தான் அது கரண்ட்டை பாஸ் பண்ணி அந்த உப்பு தண்ணியில் பாஸ் பண்ணிங்கன்னா குளோரின் கேஸ் வந்து தனியாக வந்து அந்த க்ரீனிஷ் எல்லோ கேஸ். எது நான் வந்து பெயில் எல்லோ கேஸ் சொன்னோம் நம்ம. ஃப்ளோரின் வந்து பெயில் எல்லோ கேஸ். இது வந்து க்ரீனிஷ் எல்லோ கேஸ். கொஞ்சம் க்ரீனும் எல்லோவும் கலந்த மாதிரி கலர் கேஸ். Can be liquefied by pressure alone at room temperature. It is quite and reactive and forms chlorides of metals and non-metals when react. When reacted with them, it also oxidizes ammonia to nitrogen. So next step. அந்த chlorine gas வந்து அம்மோனியோட ரியாக்ட் ஆகி N2H6Cl1. லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் chlorine ஆர் யூஸ்ட் இன் தி ப்ளீச்சிங் இண்டஸ்ட்ரி. ப்ளீச்சிங் இண்டஸ்ட்ரின்னா என்னது? இந்த ப்ளீச்சிங் பவுடர்லாம் தயாரிக்கிறாங்களே அந்த ப்ளீச்சிங் இண்டஸ்ட்ரீஸ்லலாம் வந்து ப்ளீச்சிங் லிக்விட் இதெல்லாம் இது பண்ணுறாங்களே ஆசிட்ஸு.
அந்த இதில் வந்து ப்ளீச்சிங் இண்டஸ்ட்ரீஸ்லலாம் வந்து இது வந்து நிறைய யூஸ் ஆகுது. இந்த மேனுஃபேக்சர் பிளாஸ்டிக்ஸு, சிந்தட்டிக் ரப்பர்ஸு, ஆன்டிசெப்டிக்ஸு, இன்செக்டிசைட்ஸ்னால் பூச்சிக்கொல்லி மருந்து வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ் அண்ட் ஹைட்ரோ ஹாலிக் ஆசிட். ஹைட்ரஜன் மரியம் ஷேர் ஆகுதாம்மா ஸ்க்ரீனு? Yes. ம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ் பாருங்க எவ்வளோ பெரிய லெசனா இருக்கு பாருங்க. ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ் அண்ட் வந்து ஹைட்ரோ ஆலிக் ஆசிட்ஸ். ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ்னா என்னது உங்களுக்கு? HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். HFனா ஹைட்ரஜன் ஃப்ளோரைடு. அது வந்து ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணி இப்போ நம்ம மேலே பார்த்தது குளோரின் Cl2F2 எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்தோம். இப்போ ஹாலைட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? When the hydrogen halides undergo consideration are HF, HCl, HBr, HI தான் வந்து ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ். The bond distance HI, HX, X சொல்லும்போது ஜென்ரலா எக்ஸ் சொல்லும்போது குளோரின், ஃப்ளோரின், புரோமின், அயோடின் இதெல்லாம் வந்து வந்துடும். இன்க்ரீசஸ் த சைஸ் ஆஃப் தி ஹாலஜன் ஆட்டம். ஏன்னா ஒவ்வொரு ஹாலஜன் ஆட்டமுடைய அட்டாமிக் நம்பர் மாறி இருக்கு இல்லையா? அப்போ சைஸும் மாறி இருக்கும். The bond also becomes more covalent and less than the ionic. Since the bond length increases, the hydrogen halides in aqueous solution loses hydrogen ion more readily with increasing size of the halogen, and the acid strength வந்து increases in the order. இது கேட்டிருக்காம இந்த ஆர்டரு HF, HCl எதுனா HF வந்து இஸ் வந்து லெஸ் தேன் HCl லெஸ் தேன் HBr, H வந்து I. ஸோ HF தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கஸ்டாக இருக்குது. அடுத்து வந்து aqueous solution of hydrogen halides are in general known as hydrohalic acid. aqueous solutionனா அது வந்து தண்ணியோட கலந்து அதை வந்து அந்த லிக்விட் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ஹைட்ரோஹாலிக் ஆசிட் ஆர் சிம்பிளி ஹாலஜன் ஆசிட். அது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து எப்படி உங்களுக்கு தண்ணியோட மிக்ஸ் பண்ணி தானே இருக்குது. ஹைட்ரோப்ரோமிக் ஆசிட், ஹைட்ரோ அயோடிக் ஆசிட். தென் வந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் வந்து ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ். எப்படி ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஃப்ளூரைடு வந்து சல்ஃபூரிக் ஆசிடில் ஆட் பண்ணுனா வில் கெட் வந்து ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடில் ஆசிட் ஆட் பண்ணிங்கன்னா வில் கெட் வந்து HCl. இல்லைன்னா ஹைட்ரஜன் கேஸும் குளோரின் கேஸும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா HCl ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது பாஸ்போரிக் ஆசிட் வந்து சோடியம் ஹைட்ரைடு மிக்ஸ் பண்ணிங்கன்னா வில் கெட் வந்து ஹைட்ரஜன் அயோடைடு. HI வேணும்னா இந்த மெத்தடு. தென் வந்து புரோமின் வேணும்னா பாஸ்பரஸ் வந்து புரோமினோட ரியாக்ட் பண்ணி PbBr3 மாற்றிட்டு அதோட வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா HBr வந்துடும். இப்போ அயோடின் வேணும்னா பாஸ்பரஸ் வந்து அயோடினோட ரியாக்ட் பண்ணி PI3 மாற்றிட்டு திருப்பி அதே வந்து வந்த ப்ராடக்ட்டு வாட்டரோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா வில் கெட் வந்து ஹைட்ரஜன் அயோடைடு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு இஸ் எ லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர். HF வந்து ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட் சொன்னோம் இல்லையா? அது வந்து இதுவே வந்து உங்களுக்கு ஃப்ளோரின் வந்து என்னவா சொன்னோம் நம்ம? ஃப்ளோரின் கேஸ். எது வந்து லிக்விடாக சொன்னோம்? புரோமின் தான் லிக்விட் சொன்னோம் இல்லையா? இப்போ ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு வந்து லிக்விடாக இருக்கும் ரூம் டெம்பரேச்சர். HF எல்லாம் வந்து லேப்லலாம் இருக்கும். ரூம் டெம்பரேச்சர்லேருந்து லிக்விடாக இருக்கும். இந்த HCl, HBr ஆர் வந்து கேஸஸ். அடுத்த மாதிரி இந்த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் HF வந்து அன்எக்ஸ்பெக்டட்லி ஹை. ஏன்னா எஃப் வந்து ஹைலி ரியாக்டிவ் இருக்கனால அந்த பாய்லிங் பாயிண்ட்டும் ஹையாக இருக்குது. அது கம்பேர்ட் டு HCl. HBr வந்து இதுங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது HF உடைய பாய்லிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? HFல வந்து ஃப்ளோரின் வந்து F- இருக்கும். ஹைட்ரஜன் வந்து H+ இருக்கும். ஏன் H+ இருக்குது? அந்த ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோரின் வாங்கினனால
ஃப்ளோரின் மேலே F மைனஸ் இருக்கும், H+. இப்போ H+ வந்து என்ன பண்ணும், இன்னொன்று ஹைட்ரஜன் ஃப்ளோரைடு ஆட்டமை வந்து அதே மாதிரி டாட் டாட் டாட்டாக போட்டிருக்காங்க இல்லையா, டாட் டாட் போட்டிருக்கிறது வந்து ஹைட்ரஜன் பாண்ட். இப்போ வாட்டர்லலாம் வாட்டர்லாம் பார்க்குறோம் இல்லையா, ஹைட்ரஜன் பாண்டிங். அதே மாதிரி இந்த ஹெச்எஃப்ல வந்து வாட்டர் இது மாதிரி வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கனால இது வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து in the gaseous state, the hydrogen halides are essentially covalent. In the aqueous solution, they ionize to form the HF ions to a very small extent. இதே வந்து கேஷியஸில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து HCl அப்படி தான் இருக்குது. ஆனால் வாட்டரில் போடும்போது உடனே வந்து அயன் ஆகிடுது. இப்போ HCl வந்து வாட்டரில் போடும்போது H+Cl மைனஸாக மாறிடுது. ஸோ த பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ் ஃபாலோ தி ஆர்டர். ஸோ இதில் டிசோசியேஷன் பார்த்தீங்கன்னா HF greater than HCl, HCl greater than HBr. And the stability of hydrogen halides to thermal decomposition therefore decreases in the order. Thermal decomposition heat கொடுக்கும்போது split ஆகிடுறது இல்லையா, அதான் thermal decomposition. HF வந்து greater than HCl, HCl greater than HBr, HI. The acid strength of the acids increases in the order. Acid strength பார்த்தீங்கன்னா HF வந்து லெஸ்ஸாக இருக்குது than HCl, HCl வந்து லெஸ்ஸாக இருக்குது HBr. ஸோ இது மாதிரி the aqueous solution is known as hydrofluoric acid, hydrochloric acid, hydrobromic acid, hydroiodic acid. அடுத்தது யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ். ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ்னா அது HCl, HBr அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதான் ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ். இதோடைய யூசஸ்லாம் பார்த்தீங்கன்னா லேபில் வந்து யூஸ் ஆகுது இல்லையா. HCl வந்து ஆசிட் யூஸ் ஆகுது இல்லையா லேபில், அதே HF கூட வந்து லேபில் வந்து யூஸ் ஆகிற ஆசிட் தான். HBr எல்லாம் கூட லேபில் யூஸ் ஆகிறது. உங்களுக்கு எதுவும் தெரிலன்னா யூசஸ் அப்படி கேட்கும்போது இட் இஸ் யூஸ் இன் தி லெபார்டரி கெமிஸ்ட்ரி லேபு அப்படின்னு கூட எழுதிக்கலாம் நீங்கள். Hydrogen fluorides is used to prepare certain fluorides, mainly fluorocarbon or freon. அதான் அந்த குளோரோ, நான் சொன்னேன் இல்லையா குளோரோஃப்ளோரோகார்பன், அதான் வந்து ஃப்ரியான்ஸ். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு இந்த ஹைட்ரஜன் ஃப்ளோரைடு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் எட்சிங் கிளாஸ். எட்சிங் கிளாஸ்னால் என்னென்னா கிளாஸ் பெயிண்டிங் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து இது வந்து இந்த ஹைட்ரஜன் ஃப்ளோரைடு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன் ரிமூவிங் வந்து சாண்ட் ஃப்ரம் கேஸ்டிங், இதை வந்து கேஸ்டிங் பண்ணும்போது அதில் மண்ணுக்குன்னு ஒட்டிச்சுன்னா அந்த ரிமூவ் பண்ணதுக்காக வந்து HF வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஹைட்ரஜன் குளோரைட் இஸ் ப்ரைமர்லி யூஸ்டு ஃபார் ப்ரிப்பேரிங் குளோரைட்ஸ். இல்லை HCl யூஸ் பண்ணி குளோரைட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ணும். லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆர் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் அனிலின் டைஸ் அண்ட் ஃபார் கிளீனிங் வந்து அயன் பிஃபோர் கேல்வனைசேஷன். கேல்வனைசேஷன் என்ன, கேல்வனைசேஷன்னா எலக்ட்ரோ பிளேட்டிங் பண்ண ஒரு மெட்டல் மேலே வந்து இன்னொன்று மெட்டல் வந்து கோட்டிங் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து எலக்ட்ரோ பிளேட்டிங் சொல்கிறோம். கேல்வனைசேஷன்னா ஜிங்கால் ஒரு மெட்டல் மேலே வந்து ஜிங்க் கோட்டிங் பண்ணிட்டோன்னா எதுக்காக அது மாதிரி பண்ணுறாங்கன்னா ரஸ்டிங் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ வெறும் அயனையே நம்ம வந்து இப்போ அயனுக்கு நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிறோம் ரஸ்டிங் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இன்னும் இப்போ வந்து நிறைய அயன் தான் வந்து கொஞ்சம் சீப்பான மெட்டல் ஈஸியாக அவைலபிள். ஸோ அது மேலே நம்ம வந்து ஜிங்க் கோட்டிங் பண்ணிட்டோன்னா அது வந்து ரஸ்டிங் ஆகாது. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கேல்வனைசேஷன் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த கோட்டிங் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த இரும்பு வந்து உங்களுக்கு ரஸ்டிங் ஆகாது. ஸோ அந்த கேல்வனைசேஷனில் வந்து இது யூஸ் ஆகுது. ஹைட்ரஜன் புரோமைட் அண்ட் ஹைட்ரஜன் அயோடைடு ஆர் யூஸ் டு ப்ரிப்பேர் புரோமைட்ஸ் அண்ட் அயோடைட் சால்ட்ஸ். இப்போ அயோடைட் சால்ட்ஸ் இப்போ வீட்டில் இந்த அயோடைட் சால்ட்ஸ் எல்லாம் வாங்குகிறோம் இல்லையா, டாட்டா அயோடைட் சால்ட்ஸ். இப்போ நம்ம நார்மலான சால்ட்டில் வந்து கொஞ்சம் அயோடின் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு தைராய்டுக்காக அது, ஏன்னா அந்த அயோடின் வந்து கொஞ்சம் நம்ம உடம்புக்கு தேவை இதுக்காக, இந்த தைராய்டு கிளாண்டுக்காக. ஸோ அது வந்து வேறு ஃப்ரூட்ஸ்லேயோ வெஜிடபிள்ஸ்லையோ இல்லை. ஸோ நம்ம உப்பு மூலமாக தான் வந்து அந்த அந்த மைன்யூட் குவான்டிட்டி ஆஃப் வந்து அயோடின் வந்து நம்ம பாடிக்கு போகணுன்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அயோடினை வந்து அயோடைட் சால்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறோம், ஹைட்ரஜன் அயோடைட். ஹைட்ரஜன் அயோடைட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஆஸ் எ ரெடியூசிங் ஏஜென்ட் இன் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் படிக்கும்போது இதோடைய யூசஸ் எல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அந்த ரியாக்ஷனுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க. இது ஆக்சைட்ஸ் அண்ட் வந்து ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் வந்து ஹாலஜன்ஸ். ஹாலஜன்ஸுடைய ஆக்சி ஆசிட்ஸ், அது வந்து ஆக்சி ஆசிட்ஸ்னால் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி ஃபார்ம் பண்ணுற ஆக்சி ஆசிட்ஸு.
several compounds containing halogen and oxygen. Oxygen is less electronegative than fluorine. ஏன்னா இப்போ ஃப்ளோரினும் ஆக்சிஜனும் கம்பைன் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஃப்ளோரின் வந்து ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ வந்து அந்த ஆக்சிஜனுடைய எலக்ட்ரானை வந்து வாங்கிக்குது. And the compounds of oxygen with fluorine are known as oxygen fluorides, OF2. Other halogens are less வந்து electronegative. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எல்லா ஹாலஜன்ஸில் ஃப்ளோரின் தான் வந்து ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்குது. இது வந்து ஹாலஜன் மற்றதெல்லாம் வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கனால அவங்கெல்லாம் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுறதில்ல. ஒன்லி ஆக்சைட்ஸ் ஆஃப் வந்து குளோரின் ஆர் இம்பார்ட்டன்ட் அண்ட் தேர் டிஸ்கிரைப் இயர். இப்போ குளோரினுடைய ஆக்சைட்ஸ் தான் Cl2O, ClO2, Cl2O6, Cl2O7. ஸோ இது மாதிரி வந்து குளோரின் வந்து ஃப்ளோரினுக்கு அடுத்தது குளோரின் தானே, கொஞ்சம் லைட்டாக வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் இப்போ இருக்கனால இதுவும் வந்து ஆக்சிஜன் ஆட்டம்ஸோட வந்து கம்பைன் பண்ணி இது மாதிரி டிஃப்ரெண்ட் வந்து ஆக்சைட்ஸ் ஆஃப் வந்து குளோரின் ஃபார்ம் பண்ணுது. குளோரின் மோனோ ஆக்சைடு இந்த ClO மூணுன்னு வந்து ஒன் ஆக்சைடு. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா, இந்த குளோரின் கேஸை வந்து மெர்குரி 2 ஆக்சைடோட ரியாக்ட் பண்ண வச்சு யூ வில் கெட் வந்து Cl2HGO தான் Cl2O வருது. இது பேல் எல்லோ கேஸ். இது வந்து டீகம்போஸ் ஆகி வாட்டரில் இது வந்து ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் HOCl மாறுது. இது வந்து ஒரு பவர்ஃபுல் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். குளோரின் டை ஆக்சைடு ClO2. இதே மாதிரி பொட்டாசியம் குளோரேட் இருக்கு இல்லையா, அதோட வந்து சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணிங்கன்னா குளோரிக் ஆசிட் வரும். அந்த குளோரிக் ஆசிடை வந்து ஹீட் பண்ண வில் கெட் வந்து ClO2 கிடைச்சிடும், குளோரின் டை ஆக்சைடு. இது வந்து ஆரஞ்சு கேஸ், எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சர். ஸோ அந்த கேஸ் வந்து வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. குளோரின் எக்ஸாக்சைட்னா O6. ஸோ இது அதே மாதிரி ப்ரிப்பேர்ட் பை தி ஆக்ஷன் ஆஃப் ஓசோனை யூஸ் பண்ணி நம்ம வந்து லோ டெம்பரேச்சர் யூஸ் பண்ணனா வில் கெட் வந்து ClO3 கேஸ் வந்து வில் கெட் இட். ஹெப்டா ஆக்சைடுனா O7. ஸோ அதே மாதிரி பாஸ்பரஸ் ஆக்சைடு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி ஆன்ஹைட்ரஸ் பெர்குளோரிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா வில் கெட் வந்து Cl2O7 வந்துடுது. இட்ஸ் அ கலர்லெஸ் வந்து ஆயிலி. த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரின் ஆக்சைடு எப்படி இருக்கும், அந்த ஆக்சைடு எந்த எந்த இடத்துல அட்டாச் இருக்கும்னா ரெண்டு குளோரின் ஆட்டம் நடுவில் O இருக்கும். ClO2 வந்து இது மாதிரி குளோரின் சென்டராக இருக்கும், ரெண்டு ஆக்சைடு வந்து சைடில் இருக்கும். Cl2O7ல் இது மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் ஃப்ளோரின்னா ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் HOCl, HOClO, HOClO2, HOClO3 இதெல்லாம் வந்து ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் குளோரின். இது எப்படி பண்ணால் குளோரினோட வாட்டர் ஆட் பண்ணாவே ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் வந்துடும். குளோரஸ் ஆசிடை வந்து அது வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து குளோரஸ் ஆசிட் HOClO எப்படி ப்ரிப்பேர் பண்ணனா, இது பேரியம் BaClO2 யூஸ் பண்ணி பேரியம் குளோரைட்டை வந்து சல்ஃபூரிக் ஆசிடில் ஆட் பண்ணிங்கன்னா வில் கெட் வந்து HClO2 அண்ட் பேரியம் சல்ஃபேட். தென் வந்து குளோரிக் ஆசிட் வந்து பேரியம் குளோரேட் வந்து சல்ஃபூரிக் ஆசிட் யூஸ் பண்ண BHClO2. பெர்குளோரிக் ஆசிட் HOClO3 வந்து ப்ரிப்பேர்ட் பை டிஸ்டில்லிங் தி பொட்டாசியம் KClO3 HCHO4. இது மாதிரி தான் வந்து ரியாக்ஷன்ஸ். இதோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா, எது வந்து ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் வந்து மோர் ஸ்ட்ரென்த்தராக இருக்குது மற்ற கம்பேர் பண்ணும்போது மற்ற ஆசிட்ஸோட. நான் சொன்னேன் இல்லையா CFC இருக்கு சொன்னோம் இல்லையா, CFC வந்து அதாவது குளோரோ, சீனா குளோரோ, எஃப்னா ஃப்ளோரோ கார்பன், சீனா CFC. ஸோ குளோரோ ஃப்ளோரோ கார்பன் ஆர் தி காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன், கார்பனுடைய காம்பவுண்ட் அது. வேறு வந்து குளோரின் அண்ட் ஃப்ளோரின் ஆர் சப்ஸ்டியூட்டட் ஃபார் ஹைட்ரஜன். அந்த கார்பன் காம்பவுண்டில் இருக்கிற ஹைட்ரஜனை வந்து ரிமூவ் பண்ணி இந்த குளோரினோ ஃப்ளோரினோ வந்து ஆட் ஆகிருக்குது, அந்த குளோரோ கார்பன். இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து ஹை கெப்பாசிட்டி டு ரீட்டைன் ஹீட். இந்த CFC வந்து காம்பவுண்ட் வந்து ஹீட்டை வந்து ரீட்டைன் பண்ணும். ஹீட்டை வந்து அதிகமாக வந்து வாங்கி ரொம்ப ரொம்ப நேரம் வந்து ஹீட்டை வந்து ஸ்டோர் பண்ணும். இட்ஸ் பிலீவ் தட் த கெப்பாசிட்டி டு ரீட்டைன் இஸ் அபவுட் 10,000 டைம்ஸ் மோர் தேன் தி கார்பன் டை ஆக்சைடு. இப்போ நம்ம கார்பன் டை ஆக்சைடே வந்து குளோபல் வார்மிங்க்கு காரணம் சொல்கிறோம். அப்போ அந்த CFC வந்து 10 டைம்ஸ் வந்து ஹீட்டை வந்து ரீட்டைன் பண்ணுற கெப்பாசிட்டினா பண்ணது. அப்போ அதுதான் வந்து மெயினாக வந்து குளோபல் வார்மிங்க்கும் வந்து இது. The chlorofluorocarbon also termed as the freons. அப்படின்னு about 5,000 metric tons of the CFC are still being produced in our country. In addition to their usage as the aerosols, solvent, foam blowing agents and refrigerant, they are also known as to cause the environmental hazard.
The CFC react with protective ozone layer in the stratosphere, thus causing perforation through which the radiation from outer sphere enter our atmosphere and cause damage to our life system. இது ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த சிஎஃப்சி காம்பவுண்ட் வந்து ஓசன் லேயரோட வந்து O3யோட ரியாக்ட் ஆகி அப்போ அந்த கேஸை வந்து என்ன பண்ணுது, கம்மி பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அது வந்து என்ன பண்ணுது, டேமேஜ் பண்ணுது, ஓசன் லேயரை டேமேஜ் பண்ணி இப்போ ஹோல்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஓசன் லேயர் இஸ் டேர்ம்ட் அஸ் தி ஓசோன் டிப்ளீஷன் ஆர் இட் இஸ் வந்து கிரியேட்டிங் ஏ ஓசோன் ஹோல். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ்னால் ஹாலஜனே வந்து தன்னுடைய குரூப்லேயே வந்து ஆட் ஆகி அது வந்து ஒரு காம்பவுண்ட் கொடுக்குது. பார்த்திங்கன்னா குளோரினோ ஃப்ளோரினை சேர்ந்து ClF, குளோரினோ ஃப்ளோரினை சேர்ந்து ClF3, அயோடினோ ஃப்ளோரினை சேர்ந்து IF5, அயோடினோ ஃப்ளோரினை சேர்ந்து IF3, F7. இது வந்து இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஆன்சர் தெரியுதா பாருங்கள். நேம் தி மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஹாலஜன். எதுவுமே ஆன்சரு? What's the answer? Very good, fluorine. All simple. Name the halogen that can react with an inert gas. Inert gas எது? நியானு, ரேடானு, ஜெனால்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி வந்து எந்த இது வந்து ரியாக்ட் பண்ணணும்னு பாருங்க. எந்த காம்பவுண்டு பார்த்த மாதிரி இல்லைல்ல அது. எந்த ஹாலஜன் வந்து நோபல் கேஸ், அதாவது இன்னர்ட் கேஸ்னால் எதுனா குளோரின், ஃப்ளோரின், புரோமின், அயோடின் சொல்கிறோம் இல்லையா அது. இல்லை கொஸ்டின் இருக்க பாருங்க, ஆன்சரு இல்லை. ஓகே, என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். இது என்ன இது? Write a chemical reaction used for the laboratory preparation of chlorine. லேப்ல வந்து எப்படி குளோரின் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? இப்போ எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் சோடியம் குளோரைட். இப்போ பார்த்தோம் இல்லையா, உப்பு தண்ணியை வந்து நம்ம எலக்ட்ராலிசிஸ் பண்ணால் கூட நம்ம அதில் வந்து சோடியம் தனியாக குளோரின் தனியாக வந்து பண்ணி நம்ம குளோரின் கேஸ் வந்து தனியாக பிரித்து எடுக்கலாம். இங்கே இருக்கு பாரு, இங்கே இருக்கு அந்த ஆன்சர், சொல்லுங்க பார்ப்போம். ப்ரிப்ரேஷன் ஆஃப் குளோரின். On large scale, it is obtained as a product in the electrolysis of sodium chloride. லேப்ல வந்து chlorine is usually prepared by the oxidation of chlorides by strong oxidizing agent யூஸ் பண்ண லேப்ல. அப்போ லேப்ல வந்து இந்த மெத்தட் தான் சொல்லணும் நீங்கள். MnO2 ப்ளஸ் வந்து 2Cl மைனஸ் 4H ப்ளஸ் gives Mn2 ப்ளஸ் H2 அது இருக்கு இல்லையா, இந்த மெத்தட் தான் நீங்கள் சொல்லணும். ஏதாவது வந்து ஒன்று சொல்லலாம். MnO2 இல்லைன்னா MnO4 மெத்தட் வந்து யூஸ் பண்ணி சொல்லணும். Write a chemical, arrange the hydro acids of halogens in the decreasing order of their strength. Hydro acids என்னது? Hydrogen, fluorine. Arrange the hydro acids of halogens. Hydro acids na hydrogen இருக்கணும், ஆசிட் இருக்கணும். ஹைட்ரோ ஆசிட்ஸ் இங்கே இருக்கு. இதெல்லாம் தானே ஹைட்ரோ ஆசிட்ஸு. பெர்க்ளோரிக் ஆசிடு, ஆக்சைட்ஸ், இது அந்த ஆக்சி ஆசிட்ஸு, ஹைட்ரோ இது இருக்கு இல்லையா, இதை HOCl இதுதான். இதை வந்து நம்ம எழுத டிக்ரீசிங் ஆர்டரை எழுதணும். வேறு மாதிரி காமிச்சிருக்கலாம். அது வாட் குரூப் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட் இஸ் சப்போஸ் டு காஸ் ஓசோன் டிப்ளீஷன்? நம்ம ஆன்சர் இதுக்கு வெரி குட், CFC. அவ்வளோதான். இப்போ நான் எந்த கொஸ்டின், நேம் தி ஹாலஜன் தட் கேன் ரியாக்ட் வித் அன் இன்னர்ட் கேஸ்.
20.4க்கு பின்னாடி ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃப்ளோரின் தான் வந்து ஏன்னா ஹைலி ரியாக்டிவ்னால அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளோரின் வந்து ஹைலி ரியாக்டிவ்னால ரேர் கேஸ் இன்னர்ட் கேஸோட கூட வந்து ரியாக்ட் பண்ணுது. ஆமாம்மா. ஜெனான் ZTF2 அதான் பார்த்தோம்ல நிறைய ப்ராடக்ட்ஸு. ஜெனான் டைஃப்ளூரைடு, ஜெனான் ட்ரைஃப்ளூரைடு, இன்னர்ட் கேஸஸில் வந்து ஃப்ளோரினோட ஜெனான் மட்டும்தான் வந்து அந்த இன்னர்ட் கேஸில் யாருமே வந்து ரியாக்டிவ் இல்லை. அவன்லாம் வந்து என்னது 0 குரூப் அவன். இன்னர்ட் கேஸஸ்ஸு இல்லையா, யார் கூட வந்து கம்பைன் பண்ண மாட்டான். ஆனால் ஜெனான் இப்போ தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஜெனான் வந்து வெறும் ஃப்ளோரினோட மட்டும் வந்து ரியாக்ட் பண்ணி காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணிருக்குன்ட்டு இது பண்ணுது. அது கரெக்டு. நம்ம வந்து ஜெனான் டைஃப்ளூரைடு, ஜெனான் டெட்ரா ஃப்ளூரைடு அது மாதிரிலாம் நிறைய இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம பார்த்தோம் பாருங்கள் ஜெனான். நம்ம சொன்ன ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக பாருங்கள். NaC ரெசிஸ்டன்ஸ் MnO2, அதாவது ஹைட்ரஜன் அயோடைடு, ஹைட்ரஜன் புரோமைடு, ஹைட்ரஜன் ப்ளோ, ஹைட்ரஜன் F, குளோரோ கார்பன் நீங்கள் சொன்னது. ஓகே மேம். மரியாம். Yes, ma'am. ஓகே, இதோட முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இன்டர் ஹாலஜன் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு நாளைக்கு ஒரு இது நோபல் கேஸ் முடிச்சிட்டோன்னா அடுத்தது நம்ம கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணலாம். நாளைக்கும் இருக்குது உங்களுக்கு இந்த ஃபுல் வீக். நான் லாஸ்ட் வீக் 2 கிளாஸ் எடுக்கல இல்லையா, அந்த கிளாஸ் தான் வந்து நான் நாளைக்கும் தேர்ஸ்டேவும் ஃப்ரைடே எடுப்பேன். சொல்லியிருக்காரா சார்? Yes, ma'am. ஓகேவா? ஓகே. ஓகே மேம். தேங்க்யூ ஃபார் ஷேரிங். Thank you, ma'am. தேங்க்யூ மேம்.